என் அன்பு நேயர்களுக்கு உங்கள் உஷாவின் அன்பு வணக்கங்கள். என் முந்தைய பகுதிகளை படைத்தவர்களுக்கு கோடி நன்றிகள். வாருங்கள், ராஜாஜியின் இராமாயணத்திற்குள் செல்வோம். இன்றைய பகுதி 45. சூர்ப்பனகை. பஞ்சவடியை அடைந்ததும், பார்த்தாயா லக்ஷ்மணா, எவ்வளவு மனோகரமான இடத்தை அகஸ்தியர் நமக்கு அமைத்து கொடுத்தார் என்று அங்கு கண்ட அழகை மெய்மறந்து அனுபவித்து ராமன் பேசுகிறான். நானும் நீயும் சீதையும் இந்த இடத்தில் ஆசிரமம் அமைத்து கொண்டு எவ்வளவு காலமேனும் சந்தோஷமாக இருக்கலாம். மலைகளைப் பார், அதிக தூரத்திலும் இல்லை, அதிக அண்மையிலும் இல்லை. மான் கூட்டங்களைப் பார், மரங்களும் மரங்களில் விளையாடும் பறவைகளின் இனிய நாதங்களும் புஷ்பங்களும் தண்ணீரும் நீர்ப்பறவைகளும் மணலும் எல்லாம் எவ்வளவு ரமணீயமாக இருக்கின்றன. இங்கே நீ ஒரு சரியான இடத்தை பார்த்து ஆசிரமம் அமைப்பாய் என்று லக்ஷ்மணனுக்கு சொன்னான். ஓர் இடத்தை கண்டு லக்ஷ்மணன் மிக சாமர்த்தியமாக ஆசிரமம் கட்டி முடித்து விட்டான். இங்கே வால்மீகி முனிவர் நின்று லக்ஷ்மணனுடைய சாமர்த்தியத்தையும் சுறுசுறுப்பையும் விளக்குகிறார். ஆசிரமம் கட்டியனதையெல்லாம் நன்றாக விவரிக்கிறார். மண் சுவர் எழுப்பியது, மேலே கூரை பரப்பியது எல்லாவற்றையும் விஸ்தாரமாக சொல்லுகிறார். கட்டி முடிந்ததும் தம்பியை அணைத்து பரவசமாகி, லக்ஷ்மணா, நீயே எனக்கு தகப்பனானாய் என்று சொல்லி ராமன் உள்ளம் உருகி ஆனந்த கண்ணீர் விட்டான். அரண்மனையில் வசித்த ராஜகுமாரன் லக்ஷ்மணன் இதையெல்லாம் எங்கே எப்படி கற்றான் என்று நாமும் ஆராய வேண்டும். காட்டில் சாமான்களை தேடி அடைந்து குடிசையை கச்சிதமாக கட்டுவதற்கு வேண்டிய அறிவும் பயிற்சியும் அந்த காலத்தில் அரசகுமாரர்கள் பெரும் கல்வியில் அடங்கியிருந்தன என்று கண்டு கொள்ளலாம். பஞ்சவடி ஆசிரமத்தில் ராமனும் சீதையும் லக்ஷ்மணனுடைய அன்பு பணியை பெற்று சுகமாக காலம் கழித்தார்கள். ஒரு நாள் முன்பணி பருவ ஆரம்பத்தில் மூவரும் அதிகாலையில் நதிக்கரை நோக்கி வழக்கப்படி சென்றார்கள். குளித்து காலை வந்தனம் முடித்து பாத்திரங்களை சுத்தம் செய்து தங்களுக்கு வேண்டிய ஜலம் எடுத்து போவதற்காக சென்றார்கள். அந்த பருவத்தின் விசேஷங்களை பேசிக்கொண்டே போனார்கள். மாதங்களில் மார்கழி மாதமே சிறந்தது என்பது நம் முன்னோரும் பெரியோரும் கண்ட உண்மை. லக்ஷ்மணன் பரதனை நினைத்து கொண்டான். இந்த சமயத்தில் அன்புக்குரிய பரதன் விரதங்களை அனுசரித்து வருவான். எவ்வளவு சுகமாயிருக்க வேண்டியவன்! நாம் வனம் சென்று விட்டோம் என்று தானும் கஷ்டமான விரதங்களை மேற்கொண்டிருக்கிறான். அவனை நினைக்க நினைக்க என் உள்ளம் வருத்தம் அடைகிறது. ஐயோ பாவம்! சாப்பாட்டை குறைத்து கொண்டு இந்த குளிர்காலத்திலும் தரையில் படுப்பான். குளிரில் சரையூ நதியில் குளிக்கப் போவான். அண்ணா, எவ்வளவு நல்ல சகோதரனை பெற்றோம் நாம்! அவன் பேச்சு, அவன் நடை, அவன் உள்ளம் எல்லாம் சுத்தம். அனுபவிக்க வேண்டிய சுகங்களையெல்லாம் விட்டுவிட்டு நமக்காக விரத வாழ்க்கை நடத்துகிறான். அவனை நினைத்தால் மிகவும் துக்கமாக இருக்கிறது. நம் தந்தையை அவன் எல்லா விதத்திலும் ஒத்திருக்கிறான். ஜனங்கள் தாயைப் போல மகன் இருப்பான் என்று சொல்லுவார்கள். அது பரதன் விஷயத்தில் தவறாக இருக்கிறது. இவன் தந்தையின் சுபாவமே கொண்டிருக்கிறான். இந்த கைகேயி ஏன் இப்படி குரூர சுபாவம் பெற்றாள்? அவளுக்கு எப்படி இவ்வளவு நல்ல குமாரன் பிறந்தான் என்று லக்ஷ்மணன் பொங்கி வந்த நினைவுகளை பேசிக்கொண்டே போனான். தம்பி, கைகேயியை தூஷிக்க வேண்டாம். பரதனை பற்றி சொல். ஆனால் நம் சிறிய தாயாரை பற்றி குறை சொல்ல வேண்டாம். பரதனை பற்றி நீ சொன்னதெல்லாம் உண்மை. நான் எவ்வளவு நிச்சய புத்தியுடன் ஊரை மறந்து வனவாசம் செய்தாலும் பரதன் ஞாபகமாகவே இருக்கிறது. அவனை இப்போதே பார்க்க வேண்டுமென்று ஆசை உண்டாகிறது. லக்ஷ்மணா, நாம் எப்போது அவனை பார்த்து மகிழ்வோம்? நாம் நால்வரும் மறுபடி எப்போது ஓரிடத்தில் இருப்போம்? பரதனுடைய அமிர்தம் போன்ற பேச்சு என் உள்ளத்தில் ஒலித்து கொண்டே இருக்கிறது. இவ்வாறு மார்கழி மாதத்தில் ஊரையும் பரதனையும் நினைத்து கொண்டு அதிகாலையில் கோதாவரியில் ஸ்நானம் செய்தார்கள். இந்த கட்டம் படிக்கும்போது நம்முடைய உள்ளம் கரைகிறது. பித்ருக்களுக்கும் தேவர்களுக்கும் தர்ப்பணம் பண்ணிவிட்டு சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு மகாதேவனைப் போல் ஜடை தரித்த ராமன் தெய்வீக ஒளி வீச சீதையுடனும் லக்ஷ்மணனுடனும் ஆசிரமம் திரும்பி போனான். காலையில் செய்ய வேண்டிய காரியங்களையெல்லாம் செய்துவிட்டு விச்ராந்தியாக ஆசிரமத்தில் உட்கார்ந்து கொண்டு புராண இதிகாச கதைகளை சொல்லி கொண்டிருந்தார்கள். அச்சமயம் ராமனுடைய முகம் சித்திரை மாதத்தில் பூரண சந்திரனைப் போல் பொலிவு பெற்று பிரகாசித்தது. பேசிக்கொண்டிருந்த கதையில் மனம் லயித்திருந்த அந்த சமயம் திடீரென்று ஒரு ராட்சச ஸ்திரீ அங்கே வந்து சேர்ந்தாள். அவள்தான் சூர்ப்பனகை, ராவனுடைய சகோதரி. தேவலோகவாசி ஒருவனைப் போல் அழகிய வடிவம் கொண்ட ராஜகுமாரனை அவள் பார்த்தாள். அவலட்சணமே உருக்கொண்ட அந்த அறைக்கு மன்மதனுடைய அழகு பெற்ற ராமச்சந்திரனை பார்த்ததும் காம பரவசமாகி போனாள். மகா விகாரமான அவள்
காமத்தால் பீடிக்கப்பட்டு பேச ஆரம்பித்தாள். தவம் செய்பவர்களைப் போல் ஜடை தரித்து கொண்டு மனைவியையும் அழைத்து கொண்டு வில்லும் அம்புமாக ராட்சசர்களுடைய காட்டுக்கு வந்திருக்கும் நீ யார்? எதற்கு வந்திருக்கிறாய்? உண்மையை சொல்லுவாய் என்றார். இத்தகைய சந்தர்ப்பங்களில் தன் பெயர், ஊர், சரித்திரம் முழுவதும் சரியாக சொல்லிவிட்டு கேட்டவருடைய குலம், காரியம் ஆகியவற்றை கேட்பது அக்காலத்து பண்பாடு. அந்த பண்பாட்டில் பழகின ராமன் தேவர்களுக்கு சமமான சௌரியம் பொருந்திய தசரத மகாராஜனுடைய மூத்த குமாரன் நான். என்னை ராமன் என்று அழைப்பார்கள். இவன் என் தம்பி லக்ஷ்மணன். இவள் என் மனைவியாவாள். இவள் பெயர் சீதை. என் தாயும் அரசனான தந்தையும் சொல்லி உத்தரவிட்டபடி தருமத்தை காக்க இந்த காட்டில் வனவாசம் செய்ய இங்கே வந்திருக்கிறேன். தயவு செய்து சொல்வாய், நீ யார்? எந்த குலம்? உன் சொரூபத்தை பார்த்தால் ராட்சச பெண் போல் தோன்றுகிறது. இவ்விடம் என்ன காரியம் பற்றி வந்தாய்? சரியாக சொல்வாய் என்றார். ராவணனை பற்றி நீ கேள்விப்பட்டிருக்கிறாயா? விச்சிரவசியினுடைய வீரபுத்திரனும் ராட்சசர்களுடைய அரசனுமான அந்த ராவணனுடைய சகோதரியாமே நான். என் பெயர் சூர்பனகை. ராவணனுடைய சகோதரர்களான கும்பகர்ணனும் விபீஷணனும் மகா பலவான்கள். தவிர இக்காட்டில் அரசு புரியும் கரனும் தூஷனும் என் சகோதரர்கள். இவர்களுடைய தேக பலமும் அதிகாரமும் பெரியது. ஆனால் நான் அவர்களுக்கு உட்பட்டவள் அல்ல. என் இஷ்டப்படி நான் எதையும் செய்வேன். இந்த வனத்தில் என்னை கண்டு யாரும் பயப்படுவார்கள். உன்னை கண்டது முதல் உன்மேல் அடங்காத காதல் கொண்டு விட்டேன். நீதான் என் கணவன். ஏன் இந்த சிறு பூச்சியைப் போன்ற ஒரு பெண்ணை கட்டிக்கொண்டு அலைகிறாய்? காட்டில் உனக்கு தகுந்த மனைவி நான் தான். என் கூட சென்று எங்கும் சஞ்சரித்து சந்தோஷமாக இருப்பாய். நான் எந்த வடிவத்தையும் எடுப்பேன். பயப்படாதே. இந்த பெண்ணையும் உன் தம்பியையும் உடனே தின்று முடித்து விடுவேன். வா என் கூட. தயங்க வேண்டாம் என்று காமத்தால் பீடிக்கப்பட்டு ராட்சச ஜாதியின் பண்பாட்டின்படி பிதற்றினாள் சூர்பனகை. ராமனுக்கு இந்த அரக்கியின் காம விகாரமும் நடவடிக்கையும் பேச்சும் ஒரு வினோதமாக இருந்தது. சிரித்துவிட்டு மெதுவாக பேச ஆரம்பித்தான். அரக்கியே, என்னை குறித்து நீ ஆசைப்படுவது உனக்கு துன்பமாகும். இந்த பெண் என் மனைவியானவள் கூட இருக்கிறாள். 2 மனைவிகள் விவகாரம் தொந்தரவுக்கு இடமாகும். இது உனக்கு தெரியுமல்லவா? இதோ இருக்கிறான் என்னுடைய தம்பி. தனியாக இருக்கின்றான். அழகிலும் பலத்திலும் எனக்கு சமன். இவன் உனக்கு தகுந்த புருஷன். இவனை கேட்டுப்பார். என்னை விட்டுவிடு என்றான். மேலே நடக்க வேண்டியதை லக்ஷ்மணன் பார்த்து கொள்வான் என்று இவ்வாறு ராமன் சொன்னான். அரக்கியும் ராமன் சொன்னபடி அவனை விட்டுவிட்டு ராமனுடைய அழகுக்கு குறையாத லக்ஷ்மணனுடன் பேச ஆரம்பித்தார். வீரனே, வா என்னுடன். இருவரும் இந்த தண்டகாரண்யத்தில் சந்தோஷமாக கூடி குழாவி திரியலாம் என்றாள். லக்ஷ்மணனும் அண்ணன் ராமனுடைய பரிகாசத்தில் சேர்ந்து கொண்டு, பைத்தியக்காரி, ஏமாந்து போகாதே. நீ யார், நான் யார்? அண்ணனுக்கு அடிமையாக இங்கே இருக்கிறேன். நீயோ அரசகுமாரத்தி. ஓர் அடிமையை கட்டிக்கொண்டு அடிமைக்கு அடிமையாக நீ வாழலாமா? ஏமாந்து போகாதே. என் அண்ணன் ராமனுக்கு 2ஆந்தாரமாக அமைவதே மேலானது. இந்த சீதைக்காக நீ பயப்பட வேண்டியதில்லை. ராமனுடைய காதல் உன் பேரில்தான் வேகம் கொள்ளும். சீதையை அலட்சியம் செய்து விடுவான். நீ சுகமாக இருக்கலாம் என்றான். ஒரு பெண்ணை, அதிலும் காதல் கொண்ட பெண்ணை இப்படியெல்லாம் வேதனை செய்யலாமா என்று சில மேதாவிகள் கேட்கலாம். எதிரில் ஒரு விகார மிருக சொரூபத்தை வைத்து கற்பனா சக்தியை பயன்படுத்தினால் இவ்வாறு கேட்க மாட்டார்கள். பிராகிருத கிராமிய வேகத்தால் பீடிக்கப்பட்ட அரக்கி லக்ஷ்மணனுடைய பேச்சை அப்படியே எடுத்துக்கொண்டு மறுபடியும் ராமனிடம் சென்று பக்கத்தில் இருந்த சீதையை பார்த்தாள். இந்த பூச்சியையல்லவா எனக்கும் உனக்கும் இடையில் தடையாக இருக்கிறாள்? வயறு ஒட்டி போய் கிடக்கும் இவள் மேல் உனக்கு ஒரு மோகமா? இதோ இவளை இந்த கணம் முடித்து விடுகிறேன். உன்னை அடையாமல் நான் உயிருடன் இருக்க முடியாது. இவளை இப்பொழுதே ஒழித்து விடுகிறேன். பிறகு நீ என்னுடன் சந்தோஷமாக சேருவாய் என்று சொல்லி அந்த அரக்கி சீதையின் மேல் ஒரே பாய்ச்சலாக பாய்ந்தாள். அந்த சமயம் ராமன் இடையில் புகுந்ததால் சீதை தப்பினாள். வேடிக்கை வலுத்து போயிற்று என்று எண்ணிய ராமன், லக்ஷ்மணா, இவளை பார்த்துக்கொள். சீதை எப்படியோ தப்பி பிழைத்தாள். இந்த அரக்கிக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்றான். லக்ஷ்மணன் உடனே கத்தியை எடுத்து சீதையை தாக்கி கொள்ள போன அரக்கியை அங்கஹீனம் செய்துவிட்டு சீ போ என்றான். அவமானப்பட்டு இரத்த காயமடைந்த அரக்கி பெரும் குரலிட்டு வீறிட்டு அழுது கொண்டு வனத்துக்குள் மறைந்தாள். இரத்தம் பெருக நேராக ஓடிப்போய் சூர்பனகையானவள் கரண் இருந்த இடம் சென்று அவன் முன்னிலையில் ஆகாயத்திலிருந்து இடி விழுவது போல ஐயோ என்று அலறி விழுந்தாள். அரக்கர்கள் சூழ அமர்ந்திருந்த ராட்சச தலைவனான கரண் என்ன செய்தி என்று விசாரித்தான். என்னை பார், இந்த அநியாயத்தை செய்த ராமனும் லக்ஷ்மணனும் இந்த காட்டில் வசிக்கிறார்கள். நீயும் இருக்கிறாய் என்றாள். கரண் எழுந்து, என்ன இது? எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை.
புத்தி சுவாதீனம் செய்து கொண்டு விவரமாகச் சொல். யார் உனக்கு இந்த அங்கீகீனம் செய்ய துணிந்தது? இந்த வனத்தில் என் கோபத்துக்கு ஆளானது யார்? எவன் காக்கைக்கும் கழுகுக்கும் இரையாக விரும்பி உன்னை இப்படி அவமதித்தான்? சும்மா இருந்த கிருஷ்ண சர்ப்பத்தை யார் கால் விரலால் குத்தினது? அந்த மடையன் யார்? எங்கே? எல்லாம் விவரமாகச் சொல். அவன் மடியப் போகிறான். அவன் இரத்தத்தை மண் உறிஞ்சி குடிக்கப் போகிறது. எழுந்து நின்று நடந்ததை சரியாகச் சொல் என்றான். சூர்பனகை சொன்னான், 2 அழகிய மனிதர்கள் தசரதன் குமாரர்களாம். தவவேஷம் பூண்டு ஒரு பெண்ணுடன் இந்த காட்டுக்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து கொண்டு அந்த பெண்ணை காரணமாக வைத்துக்கொண்டு என்னை தாக்கி இந்த அக்கிரமம் செய்துவிட்டார்கள். அந்த துஷ்டர்களின் இரத்தத்தை குடிக்க ஆசைப்படுகிறேன். அவர்களை நீ வதம் செய்வாய். இதை நீ முதலில் செய்ய வேண்டும் தம்பி. பிறகு வேலை வந்த பிறகு வேறு வேலை பிறகுதான் என்றார். கரண் உடனே தன் சேனாதிபதிகளுக்கு உத்தரவிட்டான். இந்த கணம் சென்று அந்த 2 துஷ்டர்களையும் கொன்று அவர்களுடைய பிரேதங்களை இவ்விடம் கொண்டு வாருங்கள். இவள் சொல்லும் பெண்ணையும் இழுத்து வாருங்கள். தாமதிக்க வேண்டாம் என்றான். 14 சேனாதிபதிகளும் உடனே புறப்பட்டார்கள். கம்பருடைய ராமாயணத்தில் காதல் கொண்ட சூர்பனகை ஒரு அழகிய மானிட பெண்ணின் வடிவம் பூண்டு ராமனை வரித்ததாக வைத்து அதன் பேரில் நிகழ்ச்சிகள் தனிப்போக்கில் சித்தரிக்கப்பட்டிருக்கின்றன. சூர்பனகை நிகழ்ச்சியை கம்பர் வால்மீகியை விட்டு தனிப்போக்கில் கொண்டு போயிருக்கிறார். கம்பராமாயணத்தில் இது ஒரு அழகான கட்டம். ராமச்சந்திரனை பற்றி, இவன் பெண்ணை கொன்ற வீரன், காமம் மேலிட்டு அணுகிய ஒரு ஸ்திரியை இவன் அவமதித்து ஹிம்சை செய்தான். மறைந்து நின்று வாலியை கொன்றான். எதிர்த்து நின்று அவனிடம் தோல்வி பெற துணியவில்லை. சீதையை அக்கிரமமாக காட்டுக்கு அனுப்பினான். அக்கிரமம் அல்ல என்றால் சீதையை அவன் சந்தேகப்பட்டான் அல்லவா? அவளுடைய சீலம் எமக்கும் ஐயமே. இவ்வாறு இன்னும் பல விதத்திலும் அசுஷையில் பிறந்த விமரிசனங்களில் இறங்கி சிலர் கழிப்படைவதை காண்கிறோம். அறிவுக்கும் விமரிசன சாமர்த்தியத்துக்கும் நாட்டில் குறைவில்லை. அன்பும் ஆர்வமும் கலந்த சுத்த அறிவு காணவில்லை. ராமனுடைய குணத்தில் குற்றம் தேடுவோர்கள் தேடுக. ராமனை விட நல்ல முறையில் தர்மத்தை கைப்பிடித்து தாங்கள் காட்டும் குறைவுகளையுமின்றி தங்கள் வாழ்க்கையை நடத்த முயல்வார்களானால் ராமனுடைய ஆன்மாவும் ராம பக்தர்களுடைய உள்ளமும் பெருமகிழ்ச்சி அடையும். ராமனுடைய நற்குணங்களை விட்டுவிடாமல் ராமனிடம் கண்ட குறைகளை நாம் அகற்றினால் யார் வேண்டாமென்று கூறுவார்கள்? இத்துடன் இன்றைய பகுதியை நீங்கள் கேட்டதற்கு மிகவும் நன்றி. பிடித்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.